ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலங்கை ஒலி சீரியலோட ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்துட்டு ககன் வந்து பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோடனே பூமிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்புறம் ஒரே ஹாப்பியில் வந்துட்டு டீ வச்சு குடிச்சிட்ருக்காங்க. அப்போ பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ககன் எப்படி பேசுவானே எனக்கு தெரியல, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். பயந்துகிட்டே இருந்தேன், ப்ரெஸ் மீட்டிங்கில் என்ன பேசுவானோ ஏது பேசுவானோன்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிகிட்ட சாரதா சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் திடீர்னு ஆமாம், நான் பூமிக்கு சொல்லவே மறந்துட்டேன் ப்ரெஸ் மீட்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு. உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. கரெக்டாக பூமியை ஃபோன் பண்ணிடுறாங்க. என்ன பூமி, நான் உனக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், நீயே கூப்பிட்ட 100 ஆயுசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ப்ரெஸ் மீட்டிங் பார்த்தியா, ப்ரெஸ் மீட்டிங்கில் அவனை என்ன சொன்னான்னு கேட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்டேன், நான் நல்லாவே கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ ஹாப்பியா அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி. அப்போ சரி, எனக்கு எதுக்கு கால் பண்ண, ஹாப்பின்னா உடனே அவனுக்கு தானே நீ கால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சிரிச்சுட்டு இல்லத்த அவங்க வீட்டில் இருக்கிறாங்களா இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ, அவங்க வீட்டில் இருக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டுக்கிறதுக்காக தான் எனக்கு கூப்பிட்ருக்கேன். இல்லத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டில் தான் இருக்கேன் வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே வர்றேன் அப்படின்ட்டு வைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பூமி ககன் வீட்டுக்கு ககனை பார்க்கறக்காக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸில் நிற்கிறாங்க. கரெக்டாக புரிந்துட்டு யாரை பார்க்க வந்த, நீ இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பூமிக்கு சாக்கிறது, என்ன புரி இப்படி கேட்குற, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, யாரை பார்க்குறேன்னு சொல்லு, அவங்க பேரை முதல்ல சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏன் உனக்கு அந்த பேர் தெரியாதா, நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன உனக்கு தெரியாதுன்னு ஒரு பேர் அப்படின்னு ஒரு பேரெல்லாம் இல்லையே, இங்கே அப்படிங்கிற பேர்லலாம் யாரும் இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாருங்க அத்தை எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. நீ அவள் தான் பூரிதான் விளையாடிட்டு இருக்காங்க, நீ தான் அவளுக்கு சொல்லிடுற என்ன பேருன்னு அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துட்டு ககன் சாரு அப்படிங்கிறாங்க. ககன் சாரு எல்லாம் மரியாதையெல்லாம் வேண்டாம், பேரை மட்டும் சொன்னால் போதும் அப்படிங்கிறாங்க பூரி. உடனே ககன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வரலாம் இப்போ அப்படின்னு உள்ளே வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு இப்போ தான் முகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனிமேல் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு. சரி அத்தை, நான் போய் பார்த்துட்டு வரக்கு போகிறேன் அவங்கள அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா போய் பார்த்துட்டு வா, அப்படியே அவனுக்கு என்ன ஸ்வீட் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறக்கு வேகமாக போகிறாங்க. அப்போ கதவு திறக்கும்போது கரெக்டாக ககனும் நேரடியாக வந்துடுறாங்க. 2 பேரும் டேரெக்டாக மோதி பெட் மேலே கீழே விழுந்துறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே கீழே விழுந்து படுத்துக்கிறாங்க. பூமி கீழேயும் ககன் மேலேயும் படுத்துட்ருக்காங்க. ககன் வந்துட்டு பூமிக்கு கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே ரொமான்டிக் போகுது. அதுக்கப்புறம் பூமி தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அபூர்வாவையும் அவங்க சித்தியும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அபூர்வா அவங்க சித்திட்டு சொல்கிறாங்க, என்னோட தைரியம் இருந்தால் அவன் என் வீட்டுக்கே வந்து என்னையவே போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவா. இப்போ பாரு அவன் எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் போய் களி சாப்பிட போகிறான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சித்தி இருந்துட்டு என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறாங்க. என்ன சித்தி உனக்கு ஒன்றா புரியலையா, நம்ம வீட்டுக்கு வந்தானே நம்ம மாமாவை கொலை பண்ணுறக்கு, அவன் யார் தெரியுமா, அவன் என்னோட ஆள், அவன் வந்துட்டு ககன் சொல்லி தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கிட்ட சொல்ல சொல்லி இப்போது அவங்க ககனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக மேடம் போயிட்டுருக்காங்க, உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சித்தி இருந்துட்டு என்னம்மா எனக்கு தெரியாமல் பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற. சித்தி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு பண்ணணும், சில விஷயங்கள் தெரியாமல் பண்ணாதான் த்ரில்லிங் ஜாஸ்தியாக இருக்குது, இப்போ எப்படி இருக்குது அது கேட்குறக்கு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இனி ஆயுசுக்கும் அவன் வெளியே வர முடியாது, காலத்துக்கும் அவன் உள்ளவே களி தின்னு சாக வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாமல் பூமி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ரெஸ் மீட்டிங்லையா சொல்கிறா, எப்படி நீ கல்யாணம் பண்ணுறான்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த பூமியும் ககன் வருவான்னு பார்த்துட்டே இருக்கட்டும், அது வரைக்கும் என்கிட்டயே எப்படி அடிபட்டு மிடிபட்டு சாவறான்னு முதல்ல பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த நைனிகா மேடம் பிடிச்சிட்டு போனேன் அந்த ராஜமாணிக்கங்கிற பையன், ஆமாம் நான் ககன் சார் சொல்லி தான் வந்தேன், அவர் தான் எனக்கு 15 லட்ச ரூபா கொடுத்து அவர் போய் கொலை பண்ண என்னை போக சொன்னார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்துட்டு அபூர்வாவோட பிளான் அப்படின்னு நைனிகாவுக்கு தெரியாது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை கேட்டுட்டு ககனோட வீட்டுக்கு போகிறாங்க. ககன் வீட்டில் பூமியும் ககனும் ரொமான்டிக்கெல்லாம் முடிஞ்சு கீழே இறங்கி வராங்க. பூமி ஃபஸ்ட்டு வராங்க. பூமிட்டு வந்துட்டு பூரியும் அவங்க அத்தை சாரதாவும் பூமியோட கண்ணில் இருக்கிற கண்மையெல்லாம் அழிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ஓ என்னம்மா ஒரே ரொமான்டிக்கா அப்படின்னு பூரி கேட்கவும் சாரதா அதை பார்த்து கிண்டல் பண்ணவும் 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ககன் கீழே இறங்கி வராங்க. ககன் கன்னத்துலேயும் கண்மை இருக்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கு சிரிப்பு வந்தது. அப்புறம் பூமி இருந்துட்டு இவங்க 2 பேரும் எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ககனை பார்க்க
பார்க்குறேன். ககன் கன்னத்தில் அவளோட கண்மை இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ இது வேறு இருக்கா, எங்கே கொஞ்சம் அதை தொடங்க அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி தலையை சொரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூமியை அதை தொடச்சி விட்றாங்க. இப்படி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் கரெக்டாக நைனிகா வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே இவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஷாக் ஆகிருந்து உள்ளே வந்து ககன் என்ன போகலாமா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் தானே சரத்சந்திராவை கொலை பண்ணுறதுக்காக ராஜமாணிக்கம் சொல்லிட்டு ஒரு பையன் அனுப்பிச்சிங்க, அந்த பையன் எல்லாம் உண்மையை சொல்லிட்டு முதல்ல நடங்க ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துட்டு எனக்கெல்லாம் யாருன்னு அது தெரியாது, என்ன மேடம் சொல்லிட்டுருக்கீங்க, இது எதாக இருந்தால் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ அனுப்பிச்சுட்டெல்லாம் அந்த பையன் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன், அந்த பையனுக்கு நீ 15 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், அந்த பையன் உன்னை வந்து சரத்சந்திராவை கொலை பண்ணுறதுக்கு போயிருக்கா, அது நீ சொல்லி தான் செஞ்சா அப்படிங்கிறது எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நடங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ககனோட 2வது தங்கச்சி பிந்து வந்து இந்துக்கு கால் பண்ணி வம்சியோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி ககனை அரெஸ்ட் பண்ண மேட்ரு சொல்கிறாங்க. அப்புறம் உடனே வம்சியோட ஒய்ஃபுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. என்ன சொல்கிறேன் இந்து, நீ விளையாடாத அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு விளையாட போகிறேன் இந்த மாதிரி விஷயத்தில், அண்ணனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு வம்சிக்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி அண்ணா யாருக்கும் எந்த குத்தமும் செய்ய மாட்டாங்க, அவர் ரொம்ப நல்லவர், அப்படியெல்லாம் யாரையும் கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டார், அவரை போய் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வம்சி இருந்துட்டு அப்படியெல்லாம் சும்மா விசாரணைக்குன்னா கூட்டிகிட்டு போவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நைனிகா வந்துட்டு ககனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு விசாரணை பண்ணுறாங்க. உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மேடம், என்கிட்ட எதாக இருந்தாலும் தெளிவாக கேளுங்க, நான் எனக்கும் அந்த சரத்சந்திரோட மர்டர் கேஸ்க்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் எஸ்ஆர் பதில் மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் தானே சரத்சந்திராவை கொலை பண்ண பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு எதுவுமே பேசாமல் இருக்காங்க. இது வந்து என்னோட இடத்துல எதுவுமே பேசாமல் இருந்து இது என்ன அர்த்தம், எஸ்ஆர் நோ, 2ல் ஏதோ ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கேட்குற கொஸ்டினே தப்பு மேடம், நான் எப்படி எஸ்ஆர் நோ சொல்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே நைனிக்கு வந்துட்டு அந்த ராஜரத்னங்கிற பையன் எல்லாம் உண்மையை சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. யார் அந்த ராஜரத்னம் பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ககன். நீங்கள் தான் 15 லட்ச ரூபா கொடுத்து சரத்சந்திராவை வந்துட்டு கொலை பண்ண சொன்னீங்களாமா, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ககன் வந்துட்டு இல்லை மேடம், அவன் போய் சொல்கிறான், எனக்கு அதுக்கு எந்த சம்மதமும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே நைனிகா இருந்துட்டு அந்த கொலை நடந்த அந்த அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு நைட்டு வந்துட்டு சரத்சந்திரா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ககன் உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிடுது. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.